சிவா, டயர்டா இருக்கீங்களா? இல்ல ஒண்ணும் இல்ல. வாட்டர் பாட்டில் எதாவது வாங்கிட்டு வா. இல்ல பரவாயில்ல. சிவா, அங்க போகுது சக்தி மாதிரி தெரியல. எங்க? அது அந்த பக்கம் போறாங்களே. சக்தி சக்தி சக்தி. போ சிவா போ. எங்க தேடினாலும் உன்னால சக்தியை கண்டுபிடிக்க முடியாது. வணக்கம், வாங்க மேடம். வணக்கம்மா, வாங்கம்மா. என்ன பார்க்க போறீங்கம்மா? என் மருமகளுக்கு கல்யாண புடவை பார்க்கணும். கல்யாண புடவைங்களா? 3rd ஃப்ளோர்ல இருக்குமா, என் கூட வாங்க. வாமா. இங்கதான் மேடம். மேடத்துக்கு கல்யாண சாரீஸ்லாம் காட்டுங்க. சரிங்க சார். கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கல்யாண புடவை எடுக்கணும். ஓகேமா, நீங்க பாருங்க. என் மருமகளுக்கு எடுப்பா நல்ல காஸ்ட்லியா அழகான கலர்ல புடவை எடுத்து காட்டுங்க. சரிங்கம்மா. இந்த கலர் அழகா இருக்குல்ல யோகி? இந்த கலர் பிடிச்சிருக்கா? யோகி, சக்திக்கு எந்த கலர் போட்டாலும் அழகாதமா இருக்கும். இந்த புடவை எவ்வளவுப்பா? 38,000 ரூபாய் மேடம். என்னது, 38,000 ரூபாயா? கம்மி விலையில வேணாலும் இருக்கு, பார்க்கலாம் மேடம். என் மருமகளுக்கு 38,000த்துல புடவையா? இது பாருங்க, 30,000 40,000 எல்லாம் புடவை வேண்டாம். 3 லட்சம் 4 லட்சத்துல புடவை காட்டுங்க. ஓகே மேடம். மா, எதுக்குமா அவ்வளவு விலையில புடவை? வேண்டாமா? இருக்கட்டும் சக்தி, எனக்கு இருக்கிறது ஒரே பையன். அவனுக்கு பொண்டாட்டியாக போறவ நீ. இனிமே எல்லாமே உனக்கு தானே. கல்யாணத்தை தான் இவன் சிம்பிளா பண்ண சொல்லிட்டான். அட்லீஸ்ட் இந்த மாதிரி விஷயங்களையாவது ஏன் திருப்திக்கு பண்ணிக்கிறனே. சக்தி, அம்மா ஆசைப்படுறாங்கல்ல, எடுத்துக்கோ. சிவா, இந்தாங்க தண்ணி குடிங்க. தேங்க்ஸ். இன்னும் கொஞ்சம் குடிங்க. போதும். சிவா, நேரம் ஆச்சு, கிளம்பலாமா? இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் தேடி பார்த்துட்டு போலாமே. சரி, ஓகே, வாங்க. யோகி, இது எப்படிப்பா இருக்கு? வேற கலர் பாருங்க. இந்தாம்மா.
இது எப்படிப்பா இருக்கு? என்னம்மா எல்லாமே பச்சை கலராவே காட்டுறீங்க, வேற ஏதாச்சும் நல்ல கலரா எடுங்கம்மா. சரி. சிவா, நம்ம டெல்லியே ஒரு ரவுண்ட் அடிச்சாச்சு. இன்னும் எவ்வளவு நேரம் தான் தேடுறது? உங்க ஒய்ஃப் எங்கேயுமே இல்ல. வாங்க சிவா போலாம். இன்னும் கொஞ்ச நேரம் தேடிட்டு கிளம்பலாமே. வாங்க. இந்த ரெட் கலர் ம், ம். ம். இத பாருங்கம்மா. ம். சக்தி, இந்த புடவை உனக்கு அவ்வளவு பொருத்தமா இருக்குமா? யோகி, எப்படிப்பா இருக்கு? என்னப்பா, ஆ, எப்படி இருக்கு சொல்லு. ரொம்ப அழகா இருக்குமா. ஆ? அப்புறம் என்ன, என் பையனே சொல்லிட்டான். சக்தி, எங்களுக்கு இந்த புடவை பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லுமா? ம் பிடிச்சிருக்கு. சரி, நம்ம கிளம்பலாம். இதுதான் நான் முதலே சொன்னேன். வாங்க சிவா போலாம். வாங்க. எல்லாருக்கும் இந்த புடவை பிடிச்சிருக்கு. இதையே பேக் பண்ணிடுங்க. சரிங்க மேடம். ஆமா, ஆ, இந்த புடவையை ஒரு வாட்டி கட்டி பார்க்க சொல்லுங்கம்மா. ஆ, புரியுது புரியுது. கல்யாணத்துக்கு முன்னாடியே சக்திய மணமகளா பாக்கணும்னு ஆசைப்படுற. ஆ? போங்கம்மா. ம். அம்மாடி சக்தி, ஒரு தடவை இந்த புடவைய கட்டி பாரு. ம் ம். இந்தா. ம். மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. நீங்க சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். சக்தி, சக்தி, சக்தி. வணக்கம், வாங்க மேடம்.
வாங்க சார், என்ன பார்க்க போறீங்க சார்? துணி கடைக்குள்ள போயிட்டான். ச்சே, யோகி வேற சக்தியை கூட்டிட்டு புடவை எடுக்க போறேன்னு சொன்னானே. ஒருவேளை இந்த கடைக்கு வந்திருப்பாங்களோ? நம்ம எதுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். இந்த புடவெல்லாம் எவ்வளவு ஆகுதுப்பா? இதுவும் அதே ரேஞ்ச் தான் மேடம். இவனுக்கு இப்ப கால் பண்றான். ஆமா, ஆ? ஒரு நிமிஷம். ஆ. போன் வந்திருக்கு, பேசிட்டு வந்துடுறேன். ஆ, பேசிட்டு வா. சொல்றா நண்பா, சிவா ஏதாச்சும் பிரச்சனை பண்றானா? டேய், அவன் பிரச்சனை பண்ணாம இருந்தாதான் அதிசயம். என்னடா சொல்றேன்? அவன் ஒரு பொண்ணை பார்த்து அது சக்தி மாதிரி இருக்குன்னு அவ பின்னாடியே போயிட்டான். விடு, அப்படியே சுத்திட்டே இருக்கட்டும். நானும் அதான்டா நினைச்சேன். ஆனா அந்த பொண்ணு ஒரு துணி கடைக்குள்ள போனா அவளை ஃபாலோ பண்ணிட்டு இவனும் அந்த கடைக்குள்ளே போயிட்டான். எங்கேயாச்சும் போட்டோம், உனக்கு என்ன? இல்லடா, நீயும் சக்தியை கூட்டிட்டு துணி கடைக்கு போறேன்னு சொன்ன. ஒருவேளை நீ இருக்கிற கடைக்குள்ள வந்திருப்பானோன்னு நினைச்சுதான் உனக்கு கால் பண்ணேன். சிவா எந்த கடைக்குள்ள போனா? சிவா கோல்டன் டெக்ஸ்டைல்ஸ்டா. என்னடா என்னாச்சு? டேய், நாங்களும் அதே கடையில தான்டா இருக்கோம். அவனை எதுக்கடா இந்த கடைக்குள்ள அனுப்புன? என்ன மச்சான், நான் என்னமோ அட்ரஸ் கொடுத்து அனுப்பிச்ச மாதிரி கேக்குற. நான் தான் சொன்னேன்ல அவன் ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு வந்தான்னு. டேய், இதெல்லாம் நல்லா பேசு. ஒருத்தனை பார்த்து சொன்னா கோட்டை விட்டுரு. ஜாமன். சாரிடா நண்பா, இப்படி சொதப்புன்னு நான் எதிர்பார்க்கல. இப்ப என்னடா பண்றது? டேய், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்ன கேக்குற? விட போன. இந்த சிவா எங்க போனாலும் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறான். பிரச்சனை மாதிரி கூடயே வந்து தொல்லை பண்றான். இப்ப என்ன பண்றது? சிவா கண்ணில் சக்தி படம் எப்படி பாத்துக்கிறது? டைலர் கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஓ, இருக்காங்க. சரி சரி. யோகி, ஆ? இங்க வாப்பா. சொல்லுங்கம்மா. பிரைடல் பிளவுஸ் தைக்கிற டெய்லர் கீழே இருக்காராம். அவரை பார்த்து மாடல் செலக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். வரியா? இல்லம்மா, இது பொம்பளைங்க சமாச்சாரம். நீங்களே போய் செலக்ட் பண்ணி சொல்லிட்டு வந்துருங்க. சரி, அப்ப நான் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. ஆ? யோகி, கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்டாட்டிய கல்யாண புடவையில பாக்கணும்னு ஆசைப்படுற. அதுக்காக அம்மா கூட வரமாட்டேன்னு சொல்ற. ஆ? இவங்க வேற சூழ்நிலை புரியாம பேசுறாங்க. சரி, உன் ஆசை தீர பாரு. நான் கீழே இருக்கேன். சக்தி வந்தது கீழே வர சொல்லு. ம்? சரி. சக்தி வெளியில வந்து சிவா பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடுமே. இப்ப என்ன பண்றது? டோரை லாக் பண்ணிட வேண்டியதான். சாரி சக்தி.
இல்லம்மா. எங்க போன? ஓ இந்த குழந்தைய தான் சக்தின்னு கூப்பிட்டாங்களா? துரு துருன்னு அங்க இங்கேயும் போயிடுற. எங்கேயாவது தொலைஞ்சு போனா யார் தேடுறது? இல்லம்மா, டாய்ஸ் பார்க்க போயிருந்தேன். சரி சரி வெயிட் பண்ணு. எதா இருந்தாலும் அம்மா வந்து வாங்கி தரேன். சரி நாம போய் நம்ம சக்தியை தேடுவோம். பாப்பா, சார். தண்ணி கொட்டி கிடக்கு பாரு. க்ளீன் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். ஏமா டெய்லர் எங்க இருக்காரு? நேரா போய் லெஃப்ட்ல போங்கம்மா. நேரா போய் லெஃப்ட்லயா? ம். சரி. ஆமா ஆமா பாத்துமா. ஆமா ஆமா பாத்து பாத்துமா பாத்து. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. இருக்கட்டும்மா. ஆமா தம்பி தலையில என்ன அடிபட்டு இருக்கு? ஏ என்னாச்சு? அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தாம்மா. ஆக்சிடென்டா? ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா? என்ன சொன்னாங்க? எதுவும் பெருசா இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா. அப்போ வீட்ல நல்லா ரெஸ்ட் எடுக்காம எதுக்கு தம்பி இங்க வந்திருக்கீங்க? என் ஒய்ஃப் சக்தியை தேடிங்க வந்தேம்மா. சக்தியா? ஆமாம்மா. என் மருமக பேர் கூட சக்தி தான்ப்பா.